தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. ஹலோ ஹலோ. டேய் டேவிட், எங்கடா இருக்க? நேரம் ஆகுது, இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனோம், சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஐயா நான் வந்துட்டேயா. என்னடா நீ இவ்வளோ லேட்டா வர? டைம் ஆச்சு பாரு. சோத்திரம் 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 சோத்திரம். வந்தது லேட்டு, இதுல சோத்திரம் வேறையா? வா ஜெபம் பண்ணிட்டு போவோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்னைக்கு ஹவுஸ் விசிட்டிங் போறப்பா, எங்களோடு கூட நீங்க வாங்க. நாங்க வரோம்னு தெரிஞ்சு யாரும் வீட்டை பூட்டிட்டு போயிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு பேசுற பேச்சுல சர்ச்சைக்கு ஒழுங்கா வராதவங்க எல்லாம் வந்துடணும். போக்கில வரத்திலும் பாதுகாப்பு தாங்க. சந்தோஷமா வீடு திரும்ப உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வண்டி ஏறாப்போ. ஐயா வண்டியில கொஞ்ச நேரம் பெட்ரோலுக்கு ரொம்ப தூரம் போக முடியாதுயா. ஐயோ, எனது பெட்ரோல் இல்லையா? காசு இருக்கும் போதே போட்டு வைக்க வேண்டியதானடா. இப்போ காசு வேற இல்லையடா. சோத்திரம் 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 சோத்திரம். டேய், நேரம் காலம் தெரியாம சோத்திரம் சொல்லாதடா. இன்னைக்கு போற வீட்டுல ஏதாவது காணிக்க கொடுத்தாதான்டா பெட்ரோலே போட முடியும். இப்போ என்ன பண்றது? ஐயா ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே சோத்திரம் சொல்லிட்டு வண்டியை ஓட்டிடுறேன். சரி போ, எங்க போய் நிக்க போதோ. முதல் வீடு நம்ம தம்பி பாலா வீடு. இங்க இருந்து இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும். இதாண்டா இதாண்டா வீடு, இங்கதான். நீ பாட்டு வா போவோம். ஐயா சினிமா பாட்டியா? ஐயோ தம்பி, தம்பி பாலா, பாஸ்டர் வந்திருக்கப்பா. நான் இதற்கான இது கிறிஸ்தவ வீடு. பிரைஸ்ல தம்பி. பாஸ்டர் நீங்க இப்போ வந்திருக்கீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க. அதான் சண்டே சர்ச்சில் சொன்னானேப்பா, வரேன்னு. பாஸ்டர் இப்போ நீங்க போங்க ப்ளீஸ். என்னது போகவா? உன் வீட்டுக்கு வர்றதுக்காக தான்ப்பா இவ்வளவு தூரம் சுத்தி வந்திருக்கேன். போங்கன்னு சொல்றேன். பாஸ்டர் இன்னொரு நாள் நானே உங்களை கூப்பிடுறேன், இப்போ போயிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படியா? கூப்பிடுப்பா, ஒரு ஜோக் பண்ணிட்டு போறேன். ஐயோ பாஸ்டர் சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாஸ்டர். மச்சி யாரா இது? டிடிஆரா சார்? ஐபிஎஸ்ல இருந்து வாங்க சுடுகாட்டுக்கு வந்துக்கிறேன், டிக்கெட் கொடுங்க சார். தம்பி நான் பாஸ்டர்ப்பா, டிடிஆர் இல்ல. வாடா, என்னப்பா இதெல்லாம்? அதுதான் சொன்னனே பாஸ்டர், நீங்க தான் புரிஞ்சுக்கல, முதல்ல கிளம்புங்க. எப்பா வந்ததுக்கு ஒரு ஜோம் பண்ணி உன்னை பிளஸ் பண்ணிட்டு போறேன்பா. ஐயோ பாஸ்டர் ஒன்றும் தேவையில்லை, தயவு செஞ்சு கிளம்புங்க. சோத்திரம் 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 சோத்திரம். பாஸ்டர் மரியாதையே வெளியே போயிருங்க, அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். பாஸ்டர் நாங்க வேணா உங்களுக்கு பிளஸ் பண்ணிட்டுமா பாஸ்டர்? கத்துறவங்களே சோவாஸ்வதிப்பாய் பாஸ்டர். கேட்டு வெளியே போனா மச்சி பாட்டு போனி நீ. வீடு இப்படி அடிச்சே. சோத்திரம் 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 சோத்திரம். டேய் செம்ம கோவத்துல இருக்கிறேன், மரியாதையே வண்டி எடு. சரிங்கய்யா வாங்க போலாம். அடுத்து யார் வீடு? அது இதுக்கு மேல இன்னும் மோசமான வீடு, பாக்கியம்மா வீடு. இங்க இருந்து இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும். அந்த அம்மா என்ன நிலைமையில இருக்குதோ. இங்கதான் கைய காட்டுறலாம், நிறுத்து, அப்படியே போகாத. இந்த வீடாச்சும் ஒழுங்கா இருக்கணும்னு ஜோம் பண்ணே வா. ஓகேயா. பாக்கியமா, பாக்கியமா, காசு வந்துருக்கேன், இங்க பாருமா, இங்க பாருங்க. பாக்கியமா, டேய் என்னன்னா இந்த அம்மா கொஞ்சம் கூட பார்க்கவே மாட்டேங்குது. பாக்கியமா, ஏமா பாக்கியமா. அடா போங்கடா, ஊழியக்காரன் வந்திருக்கானே, தண்ணி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தொண்டை தண்ணி போற அளவுக்கு கத்த விடுறாங்க. இவ்வளோ கத்துறனே எங்கேயாச்சும் இந்த அம்மா பாக்குதா பாரு. சோத்திரம் 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 சோத்திரம். டேய் உதவாங்காதரா. உங்கள் சன் டிவியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள். அப்பாடா விளம்பரம் வந்துச்சு. அதான் பாஸ்டர் நீங்க போனீங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? ஒரு பாஸ்டர் வந்து இவ்வளோ கத்துறனே கொஞ்சமாச்சு மரியாதை கொடுக்கன்னு தோணுதா? என்ன கனம் பண்றீங்க ஊழியக்காரன? பாஸ்டர் அது நாடகம் பார்த்துருந்தேன் பாஸ்டர், அதனால தான் கவனிக்கல, மன்னிச்சிடுங்க. அப்படி என்னமா உனக்கு நாடகம்? வீட்டுல யார் வராங்கன்னு கூட தெரியாம இப்படி நாடக பைத்தியமா இருக்கியே. எங்க வீட்டுல யாரும் காணோம். எங்க வீட்டுக்காரு எங்க குடிச்சு சுத்தி நிக்கிறாருன்னே தெரியல. என் பையன் வேலைக்கே போக மாட்டான், எங்க இருக்கானே தெரியல. என் மருமக இருக்காடே, என் மருமக சரியான வாயாடு. அதான் உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன்.
இப்படி எல்லாரையும் தோர்த்திட்டு நாடகம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கியே, குடும்பம் விளங்குமா? சரி, ஏன் சர்ச்சைக்கு வரதில்ல? என்னதான் உன் பிரச்சனை? ஐயா நானும் ஒன்றும் தான் இருக்கேன். ஆனா எங்கய்யா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே ஒரு தலைவலி, கண்ணு வலி, காது வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, அப்புறம் இன்னொரு வலி இருந்துச்சு. மூக்கு வலியா? நெஞ்சு வலி விட்டிய? ஆமாயா, அதுதான் இன்னும் வரல. சீக்கிரம் வந்துடும் போல. உனக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு தான் வரும் போல. ஐயா இந்த வலி, சக்கரை வியாதி இதெல்லாம் போறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. வழியா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழியா? கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, சோர்வு இருக்காது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. வாயைத் திறந்து பாடு, வாய் வலி வராது. வாயைத் திறந்து பாடு, வாய் வலி வராது. சிரிச்சு துதிச்சு, சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா ஆமென். துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. கையை தட்டி பாடு, கை வலி வராது. கையை தட்டி பாடு, கை வலி வராது. நடனமாடி பாடு, கால் வலி வராது. நடனமாடி பாடு, கால் வலி வராது. துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஓ, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. ஆராதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு, ஆட்டு அட்டாக்கு வராது. துதிச்சு பாரு, ஆராதிச்சு பாரு. ஹல்லேலூயா. ஐயோ விளம்பரம் முடிஞ்சிச்சு. வாசர் போயிட்டு நாளைக்கு வாங்க. டாடா. என்னது நாளைக்கா? நானா கதங்காரனா? சோத்திரம் 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 சோத்திரம். ஏய் கம்முனரா, குலுப்பத்தாத. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம், நாடகத்தை பார்த்துட்டு நாளைக்கு வாங்கன்னு எவ்வளோ அசால்ட்டா பேசுது இந்த அம்மா. ச்சே, வந்ததுக்கு ஒரு ஜபம் கூட பண்ண முடியல. சோத்திரம் 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 சோத்திரம். ஏய் மரியாதை இந்த வண்டி எடு. சரிங்கய்யா, வாங்க போலாம். அடுத்து யார் வீடு? புதுசா நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிற ஒரு வீட்டுக்கு தான் போக போறோம். நேரா போய் லெஃப்ட் எடு. அங்க தெருமுனையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அங்கதான் வீடு. ஓகேயா. இங்கதான் வீடு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். வா போய் பார்ப்போம். பாஸ்டர் இங்கதான். என்னது பரவாயில்லையே, வெளியவே நிக்கிறாங்க. பிரைஸ் லாட் பாஸ்டர். பிரைஸ் லாட் பிரதர். என்ன வெளியவே நின்று இருக்கீங்க? நீங்க தான் 9 மணிக்கே வரேன்னு சொன்னீங்கல்ல, so அதனால வெளியே வெயிட் பண்ணிட்டு சோத்திரம் 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 சோத்திரம். வாங்க பாஸ்டர், உள்ள போலாம். சரி சரி. ஏய், இது நம்மள மதிக்கிற வீடு, ஒழுங்கா நடந்துக்கோ, புரியுதா? ஓகேயா. பாஸ்டர் கை கால் எடுங்க, சாப்பிடலாம். என்ன அதுக்குள்ள சாப்பிட சொல்றீங்க? இப்பதான் உள்ளே வந்திருக்கோம். பரவாயில்ல பாஸ்டர், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்க வாங்க நம்ம சாப்பிடலாம். தம்பி வாப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். இவனுக்கு சாப்பாடு போடாதீங்கம்மா, வெறும் பிஸ்கெட் மட்டும் கொடுங்க. 1 hour later. அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அதுவும் இந்த கறி குழம்பு சூப்பரா இருந்துச்சு. சரி, ஜோம் பண்ணலாமா? பாஸ்டர் இப்பதான் சாப்பிட்டீங்க, கொஞ்சம் உட்காருங்க. பரவாயில்ல, ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நம்ம ஜோம் பண்ணுவோம். என்ன விஷயத்துக்காக ஜெபிக்கணும்? பாஸ்டர், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை. எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதனால குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, எந்த நல்லது கெட்டதுக்கும் போக முடியல. இப்படி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் நாங்கள் அந்த இருந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இந்த புது ஏரியாவுக்கு வந்திருக்கோம்.
உங்க நிலைமை புரியுது. நம்ம ஜெபிக்கணும். அன்பின் பரலோக பிதாவே, உம் குமாரன் நாம் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நல்ல குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு கலசம் தகை கொடுத்தாலும் அதற்குரிய பலனை அடையாமற் போக மாட்டான் என்று நீ சொல்லியிருக்கிறீரே. இந்த அருமையான ஒரு தம்பதிக்கு ஒரு நல்ல குழந்தையை நீர் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய ஊழியக்காரனாக நான் ஜெபிக்கிறேன். என்ன கனப்படுத்தின குடும்பத்தை நீங்களும் கனப்படுத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வாப்பா. ரொம்ப நன்றி பாஸ்டர். அம்மா, உங்க பாஸ்டர் அம்மாக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கொடுத்து அனுப்புறீங்களா? ஐயோ ஏங்க, கொஞ்சம் அந்த பேக்கை கொடுங்க. மாஸ்டர், பேக்ல நான் எல்லாத்தையுமே வச்சுட்டேன். நீங்க கொண்டு போய் பாஸ்டர் அம்மா கிட்ட கொடுங்க. பாஸ்டர், சின்ன காணிக்க. ரொம்ப நன்றி தம்பி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் கிளம்பட்டுமா அப்போ? வரேம்மா, வரேன்ப்பா. பார்த்துக்கோங்க. நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிங்களா? வரேன். ஏய், வீடுனா இப்படி இருக்கணும்டா. எவ்வளவு அழகா நம்மள மதிச்சு கவனிச்சு அனுப்பியிருக்காங்க பாத்தியா? கண்டிப்பா கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிப்பார். சோத்திரம் 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 சோத்திரம். சொல்லுமா. ஹலோ ஏங்க, சிலிண்டர் காலி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு காலையில தான் வருமா. வீட்ல ஒண்ணுமே இல்ல. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறீங்களா? ஏங்க சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, வந்து சொல்றேன். சரி, சீக்கிரம் வாங்க. ஏய், நீ ஒவ்வொரு வாட்டியும் சோத்திரம் சொல்லும் போதும் இவன் ஏன் தேவையில்லாம சொல்றான்னு இருக்கும். ஆனா நீ கரெக்டா நல்லது நடக்கும் போதும் கெட்டது வரும்பொழுதும் சோத்திரம் சொல்ற. இது நீ ஏன் சொல்லடா, ஆண்டவர் ஒன்ன எனக்காக சொல்ல வச்சிருக்கார். 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றிலேயும் சோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நன்மையோ தீமையோ சோத்திரம் சொல்லிட்டே இருக்கும். என்னடா, சேர்ந்து சொல்லலாமா? சோத்திரம் 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 சோத்திரம்.